வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிட 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தி பார்த்து வருகிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிட 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொகுதி உடன்பாடு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கையெழுத்திட்டுள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிட 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். திமுக தொடர்ந்து தங்களுடைய கூட்டணி கட்சியினருடன் பேசி உடன்படிக்கை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் நீண்ட காலமாக திமுகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மதிமுக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தற்போது வைகோ அவர்கள் கூட்டணி ஒப்பந்தத்தை உறுதி செய்திருக்கின்றார். மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட 2016 மக்கள் நல கூட்டணிக்கு பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திமுகவுடன் நிற்கக்கூடிய தோழமை கட்சியாக மதிமுக இருந்து வருகின்றது. அவ்வப்போது தேர்தல்களில் கூடுதலான சீட்டுகள் வேண்டும், ராஜ்யசபா சீட்டு வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல்கள் இருந்து வந்தாலும் கூட அவர்கள் தொடர்ந்து இந்த முறையும் திமுக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள். இடையில் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு செல்வார்கள் என்பதெல்லாம் தொடர்ந்து அரசியல் வட்டாரங்களிலே பேச்சுக்கள் அடிபட்டு வந்தாலும் கூட மதிமுகவை பொறுத்தவரையிலே வைகோ அவர்கள் பலமுறை பத்திரிகையாளர் சந்திப்புகளில் இதை திடமாக சொல்லி வந்தார். நாங்கள் திமுகவுடன் தான் துணை நிற்போம். கலைஞர் இருக்கும் போதே நான் அந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றேன். நான் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் துணை நிற்பேன் என்று நான் சொல்லியிருக்கின்றேன். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் என்று கூட அவர் பலமுறை பேட்டிகளில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அந்த அடிப்படையிலே தொடர்ந்து திமுகவுடன் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் தான் மதிமுக கூட்டணி என்ற அந்த உடன்படிக்கை கையொப்பமாகி இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதியில் மட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்படக்கூடிய சின்னத்திலே அவர்கள் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மதிமுகவிற்கு ஒரு எம்பி சீட்டு கொடுக்கப்பட்டது. அது திருச்சியில கொடுக்கப்பட்டது. அக்கட்சியினுடைய முதன்மை செயலாளர் வைகோ அவர்களுடைய மகன் துரை வைகோவிற்கு அந்த சீட்டு கொடுக்கப்பட்டது. அப்போதும் கூட உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்க வேண்டும் என்று திமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டாலும் கூட மதிமுகவை பொறுத்தவரையில எங்களுக்கு அங்கீகாரம் வேண்டும், நாங்கள் தொடர்ந்து தனித்து நின்றால்தான் எங்களுக்கான அங்கீகாரத்தை பெற முடியும் என்று அவர்கள் போராடி தீப்பெட்டி சின்னத்தை பெற்று அதிலே வெற்றியும் பெற்றார்கள். திமுக அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் அமைச்சர்கள் மற்றும் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலரும் அவரது வெற்றிக்காக தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டார்கள். இந்த சூழ்நிலையில தான் அவர்களது இந்த விஷயமும் தற்போது வெளிவந்திருக்கின்றது. அதாவது மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை, அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் அவர்களுக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. ஆனால் தற்போது 2 தொகுதிகள் குறைக்கப்பட்டு 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், திமுக கூட்டணியில் தற்போது பல்வேறு புதிய கட்சிகள் சேர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக தேமுதிக சேர்ந்திருக்கின்றது, கருணாஸ் வந்திருக்கின்றார். இது போன்று பலரும் உள்ளே வந்திருக்கக்கூடிய காரணத்தால் காங்கிரசுக்கும் கூடுதல் சீட்டு கொடுக்க வேண்டிய நெருக்கடி இருப்பதனாலே வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகளிடம் 1-2 தொகுதிகளை குறைத்து திமுக கொடுத்து வருகின்றது. எனவே அந்த வகையில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்ட நிலையில 2 தொகுதிகளிலே வெற்றி பெற்றிருந்தார்கள். எனவே இந்த சூழ்நிலையில தான் தற்போது இந்த சீட்டு ஒப்பந்தமானது கையொப்பமாகி இருக்கிறது. இந்த ஒப்பந்தம் கையொப்பமான அந்த நகலும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருபுறம் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார். மறுபுறம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார். 4 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திலும், ஒரு தொகுதியில் மதிமுகவிற்கு ஒதுக்கப்படும் தனி சின்னத்திலும் அவர் போட்டியிடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தொகுதியில் வைகோ போட்டியிடுவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் தற்போது எழுந்திருக்கின்றது. காரணம், அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பியாக இருந்து வந்தார். இப்போது அந்த எம்பி பதவி என்பது முடிவடைந்திருக்கின்றது. எனவே வரக்கூடிய தேர்தலில் அவர் களமிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் அந்த கட்சியினர் மத்தியிலே உருவாகி இருக்கின்றது. எனவே ஒரு தொகுதி மட்டும் தனி சின்னம் என்பதும் போது அந்த சந்தேகம் இன்னும் வலுவடைகின்றது. எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மதிமுக திமுக கூட்டணியில் தான் களம் இறங்குகிறது, திமுகவுடன் தான் தொகுதி ஒப்பந்தத்தை கையொப்பமிட்டிருக்கிறது என்ற அதிகாரப்பூர்வ தகவல் 2 தலைவர்களும் கையொப்பமிட்டு அந்த நகலை வெளியிட்டிருக்கிறார்கள்.